சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இளைப்பாற்றி கொடுக்கின்றார். எங்களை இந்த உலகத்தில் படைத்து எல்லாவிதமான ஆசீர்வாதங்களை கொடுத்து விபத்திலிருந்தும் ஆபத்திலிருந்தும் நோயிலிருந்தும் எங்களை காப்பாற்றி வழிநடத்துகிற எங்கள் அன்பு இயேசு ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், நத்தான் தாவீது அரசனிடம் அவருடைய பாவ செயலை, தீமையான செயலை விளக்கி கூறியபோது அவர் மனமாற்றம் பெறுகின்றார், ஆண்டவரின் அருளை உணர்கின்றார். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், கடலில் சென்று கொண்டிருந்த அப்போஸ்தலர்கள் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாங்கள் சாகப் போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறார்கள். ஆண்டவர் காற்றை பார்த்து கடிந்து கொண்டு, இறையாதே, அமைதியாயிரு என்று காற்றை அடக்கினார். இதை பார்த்த அப்போஸ்தலர்கள் அவர்கள் கூறினார்கள், காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று அவரை பார்த்து சொன்னார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வல்லமையானவர் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பி நாம் வரும் பொழுது, கடவுளில் நம்பிக்கை வைக்கும் பொழுது, நாம் வேண்டுகின்ற வேண்டல்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். கஷ்டத்தில், துன்பத்தில், நோயில் வந்த மக்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் விடுதலை அடைந்தார்கள். நாமும் நம் வேதனைகளை, கஷ்டங்களை, துன்பங்களை, நோய்களை, கவலைகளை ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். அவர் நம்மை விடுதலையாக்குவார். ஆண்டவரே, எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி அருளும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன். புனித ஏஞ்சலின் மெர்சி கூறுகிறார், கடவுளின் அழைத்தலுக்கு நம்பிக்கை உள்ளவராய் இரு.